ஹலோ கைஸ், எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம தம்ப்நெயில் மேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அந்த ரெடீம் கோட் தம்ப்நெயில். அதுக்கு நீங்கள் ZHR போய்க்கணும். நான் ஒரு டவுன்லோட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு உள்ளார போய்க்கணும். உள்ளார போனோன்னா அங்கே டவுன்லோட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ரெடீம் கோட் தம்ப்நெயில் நான் கொடுத்து அதை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே இருக்கும். அதை அழுத்தி பிடிச்சி எக்ஸ்ட்ரா டு ஆர்ச்சிவர் நேம் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா அப்படியே அது எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். எக்ஸ்ட்ராக்ட் ஆகி அதுக்கு மேலே ஒரு ஃபைல் வந்து நிற்கும் ரெடீம் கோட் தம்ப்நெயில்னா. அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிட்டு அதையும் கிளிக் பண்ணோம்னா 3 துளாக காமிக்கும். இப்போ இதில் ஏதாச்சும் ஒன்று அழுத்தி பிடிக்கணும். அழுத்தி பிடிச்சோன்னே ஒன்று வரும். பாருங்க யூஸ் பண்ணுறேன். அப்படியே அழுத்தி பிடிச்சோன்னே இங்கே அப்படின்னு கேட்கும். அதை கொடுத்தோன்னே இப்போ மேலே ரெடீம் கோட் தம்ப்நெயில் மேலே இருக்கல, அதை கொடுத்து டிவைஸ் ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு இங்கே பிக்சல் லேப்னு கீழே தள்ளும்போது பிக்சல் லேப்னு இருக்கும். பிக்சல் லேப்பில் ப்ரெசெட்ஸ்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போய் அப்படியே கீழே பச்சை கலர் தெரியுது, அப்படியே அமுக்குனிங்கன்னா போதும். அப்படியே இதுக்குள்ளே வந்துடும் காய்ஸ். கீழே அந்த லாஸ்ட்டில் பச்சை கலர் தெரியுதுல, அதை கொடுத்தீங்கன்னா அப்படி தெரியும். சில பேருக்கு அந்த ப்ரெசெட்ஸ்ன்ற யாருக்கும் இருக்காது. அதை நம்மளாக க்ரியேட் பண்ணுவோம். அது எப்படின்னு சொல்கிறேன். அப்படியே வெளில வந்தீங்கன்னா ப்ரெசெட்ஸ்ன்னு இருக்காது. அந்த நேரத்தில் நீங்கள் மேலே ஒரு புள்ளி தெரியுதுல, அது தொட்டோன்னு க்ரியேட்னு இருக்கும். அதுக்குள்ளே நியூ ஃபோல்டர்னு இருக்கும். அதை தொட்டு இப்போ இதெல்லாம் அழிச்சு விட்டு ப்ரெசெட்ஸ்ன்னு அங்கே எழுதணும். PRESETS ப்ரெசெட்ஸ்ன்னு எழுதிடணும். இதை நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நான் க்ரியேட் பண்ண தேவையில்ல. இதை நான் உங்களுக்கு சும்மா காமிச்சேன். ப்ரெசென்ட் கிளிக் பண்ணணும். அந்த இதாகிடும். அதுக்குள்ளே போய் நீங்கள் நான் சொன்ன மாரி காப்பி பண்ணி இதுக்குள்ளே போட்டோன்னா இங்கே உங்களுக்கு வேலை முடிஞ்சிச்சு. அப்படியே நம்ம பிக்சல் லேப்ன்றது. பிக்சல் லேப் நீங்கள் எல்லோரும் ஏற்றிக்கோங்க. பிக்சல் லேப்புக்குள்ளே போனோம்னா அது கன்ஃபர்மேஷன் எங்கே தான் கிளிக் பண்ணிடுறேன். இது ஏற்கனவே பண்ணி வச்ச தமிழ் காய்ஸ். இப்போ இன்னொன்று பண்ணுறேன். டிஃபால்ட்டு தொட்டு மேலே 3 புள்ளி இருக்குது. அதுக்குள்ளே போய் ஓப்பன் PLP ஃபைல்னு இருக்கும். அதை தொட்டோன்னே உள்ளே நம்ம கொடுத்து ரெடீம் கோட் 1, ரெடீம் கோட் 3, ரெடீம் கோட் 4ன்னு இருக்கும். அதில் நீங்கள் ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான வந்துடும். அதை நீங்கள் கொஞ்சோண்டு கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்க காய்ஸ், நல்லா போய்க்கிறேன். வந்துருச்சு காய்ஸ். இதான் காய்ஸ். இதில் நீங்கள் இப்போ சைடில் லேயர் மாரி ஒன்று இருக்கும். அது தொட்டோன்னே இங்கே நிறைய இருக்கும். அதில் லாக்லலாம் இருக்கும். லாக்கை நீங்கள் கிளிக் பண்ணி அன்லாக் ஆகிரும். அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒன்று வந்து எடுத்துக்கிறேன். எடுத்து இப்போ டொனாட் மிஸ்ஸிட்டு இதை நான் கொஞ்சம் அழிச்சு உங்களுக்கு காமிக்கிறாங்க. மேலே பென்சில் ஐக்கான் தொட்டு உள்ள வைக்கலாம். இப்போ இதில் டொனாட் மட்டும் வைக்கிறேன். மிஸ்ஸிட்டு அழிச்சிடுறேன். இப்போ அப்படியே போடுறாங்க. உள்ளார என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே டொனாட்னு மட்டும் வந்துருச்சு. இந்தமாரி உங்களுக்கு தேவையானது எதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணணுமோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் காய்ஸ். அப்புறம் உங்களுக்கு தம்ப்நெயில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதா மேலே 3 புள்ளி இருக்குது. அதை தொட்டு எக்ஸ்போர்ட் இமேஜ்னு கேட்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து கஸ்டமைஸில் அல்ட்ரா வச்சுக்கோங்க. இதில் அல்ட்ரா அப்போ தான் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். அப்புறம் சேவ் டு கேலரின்னு கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் நேரம் இப்படி சுற்றும். ஒரு 2 செகண்ட் கூட இருக்காது. அது வந்து சேவ் இமேஜ்னு வந்துடும். இப்போ இந்த கேலரிக்குள்ளே போய் பார்ப்போம். கேலரிக்குள்ளே முதல்ல போய்க்குவோம். வெளில போகிறதுக்கு இருங்க காய்ஸ். இப்போ கேலரியில் வந்து காமிக்கிறேன் காய்ஸ். கேலரியில் நம்மளோட இப்போ பண்ணது கரெக்டாக வந்து நிற்கும். இருங்க நேரம் வந்துருச்சு காய்ஸ். இதை பண்ணது இருக்குது பாருங்கள். நம்ம பண்ணது டொனாட்னு இதான் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் நம்ம வச்சுக்க பிக்சல் லேப் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறது கேட்குறியா? அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, அதில் வந்து நீங்கள் முன்னாடி ப்ளே ஸ்டோரில் ஏற்றின அந்த பிக்சல் லேப் இருக்கக்கூடாது. அதை அழிச்சு விட்டு தான் இதை ஏற்ற முடியும். அதோட நிறைய பேருக்கு வந்து இந்த பிக்சல் லேப் வந்து அதை ஃபைலில் காமிக்க மாட்டேது, இசைச்சு வரல அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் பிக்சல் லேப் ஏற்றின உடனே அதில் நீங்கள் ஒரே ஒரு வீடியோவாச்சும் இந்த ஒரே ஒரு ஃபோட்டோவாச்சும் நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு பிக்சல் லேப்னு ஒன்று அதில் வந்து காமிக்கும். நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் ஏற்றின உடனே இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒன்றும் காமிக்காது காய்ஸ். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.